ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நீங்கள் ஒரு சேனல் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க. அதுக்கு எப்படி பேசுகிறது என்னன்ற ஒரு தயக்கம் இருக்கும். அது எப்படி தயக்கத்தை போக்குறதுனா, நீங்கள் எல்லாருக்குமே அந்த பதட்டம், கூச்சம், தயக்கம் எல்லாமே இருக்கத்தான் செய்ய ஆரம்பத்தில். அப்புறம் போக போக பழகிரும். ஆனால் என்னென்னா, நீங்கள் தனி ரூமில் உட்காந்துக்கிட்டு நீங்களாக பேசி பழகணும். பேசி பழகும்போது என்ன ஆகும், நமக்கு ப்ராக்டிஸ் ஆகும். தனியாக பேச போகிறோம் வீட்டில் இருக்கவங்க சொல்லிட்டு போய் பேசுங்க. நீங்கள் பாட்டு பேசிகிட்டு இருந்தீங்கன்னா லூஸ் ஆயிடுச்சோ அப்படின்னு நினச்சிருவாங்க. அதனால் வீட்டில் இருக்கவங்க சொல்லிவிட்டு நீங்கள் பேசுனீங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிஸ் போக போக நல்லா ப்ராக்டிஸ் ஆகும். அதே மாதிரி நீங்கள் பாயிண்ட் எடுத்து வச்சுக்கணும். ஒவ்வொரு பாயிண்ட் என்ன பேச போகிறோம், என்ன தலைப்பு மேலே பேச போகிறோம் அப்படின்றத ஒரு பாயிண்ட் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பேசுகிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆரம்பத்தில் ஒரு 2 பாயிண்ட்டு 3 பாயிண்ட் எடுத்து வச்சு அதை ஒரு பாயிண்ட்டை நோட் பண்ணி வச்சுட்டு அதை வச்சு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அப்படியே போகலாம். அப்படி போகும்போது உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு அந்த பாயிண்ட்டை பிடிச்சி அப்படியே பேச பேச உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். அதனால ப்ராக்டிஸ் ஆயிரும். அடுத்து செகண்ட் பாயிண்ட் என்னென்னா, வீட்டில் இருக்கிறவங்க இருக்கும்போது நம்ம பேசினோம்னா நம்மளுக்கு அவங்க பார்க்குறாங்களே, அவங்க நம்மளை கவனிக்கிறாங்க, நம்ம பேசுகிறது கூச்சமாக இருக்கும். அப்போ நம்ம என்ன செய்வோம், அவங்க கவனமெல்லாம் அங்கே தான் போகும். அதனால் நம்ம ஃப்ரீயாக ஒரு மாதிரி கேஷுவலாக பேச முடியாது. அதனால் வீட்டில் இருக்கவங்க இல்லாமல் வராமல் எட்டி பார்க்காம ரூமுக்குள்ளே எட்டி பார்க்குறது வர்றது போகிறது இருந்தாங்கன்னா நம்ம பேச முடியாது. அதனால் சொல்லிவிட்டு நல்லா லாக் பண்ணிவிட்டு உட்காந்து பேசிடுங்க. அப்புறம் பாயிண்ட்டுகள் எடுத்து வச்சு பேசுங்க. அப்போ பாயிண்ட் எடுத்து வச்சு பேசும்போது உங்களுக்கு ஞாபகத்துக்கு இருக்கும். ஃபஸ்ட்டு ஞாபகம் இருக்கும். அப்புறம் போக போக என்ன ஆகும், மூளை யோசிக்கும், வாய் பேச பழகிடும். ஒரு 10 வீடியோ போட்டுட்டிங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்காக ஈஸியாக பேச வந்துடும். அப்புறம் நீங்களே பெரிய டீச்சர் ஆகிடுவீங்க. அடுத்து உங்கள் வீடியோவை பற்றி நீங்கள் பேசுகிறத பற்றி குறை சொல்கிறாங்க இல்லையா, அந்த குறை சொல்கிறவங்கள நீங்கள் கண்டுக்காதீங்க, காதிலே போட்டுக்கிறாதீங்க. அவங்கள இக்னோர் பண்ணிட்டு போயிருங்க. அதே மாதிரி நிறைய நம்மளை மேலேயே ஏற்றி விடுறவங்க கம்மி, நம்மளை கீழே இறக்கி விடுறவங்க தான் அதிகம். அதனால் நம்ம என்கரேஜ் பண்ணுறவங்கள விட டிஸ்கரேஜ் பண்ணுறவங்க தான் அதிகம். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த மாதிரி உன் பேச்சு அப்படி இருக்குது இப்படி இருக்குதுன்னு சொல்லி கேலி பண்ணி சிரிக்கிறவங்கலாம் பேச்செல்லாம் நீங்கள் காதில் வாங்கிக்கிறாதீங்க. நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இருங்க. அப்போ தான் நம்ம வேலையை பார்த்துட்டு போனதை நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி நம்ம ஒரு வேலையை செய்ய முடியும். அவங்க ஒன்று சொல்கிறாங்க இவங்க ஒன்று சொல்கிறாங்கன்னு அவங்களுக்காக நம்ம பேச ஆரம்பித்தோம்னா கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகவே முடியாது. இந்த மாதிரி பாயிண்ட்டுகளை வச்சு நீங்கள் பேச ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு பேச்சு சரளமாகவும் ஈஸியாகவும் கேஷுவலாக வரும். பேச பேச தான் எதுவுமே ஒரு பழக தான் எல்லாமே வரும். ஒரு சமையலாகட்டும், ஒரு எந்த ஒரு விஷயமாகட்டும் நம்ம இன்ட்ரெஸ்ட் எடுத்து பழகும்போது அது நம்மளுக்கு ஈஸியாக நம்ம அதை டார்கெட் வின் பண்ண முடியும். அந்த மாதிரி மலையை பெரிய மலையை கீழேருந்து பார்த்தோம்னா பெருசாக தெரியும். அதே கிட்ட போய் பாருங்கள் சின்னதாக போயிடும். அந்த மாதிரி தான் ஒவ்வொரு விஷயமும் தூரத்துலேருந்து பார்க்கும்போது நம்மளுக்கு பெரிய விஷயமா கஷ்டமாக தெரியும். அதே நம்ம இப்போ நெருங்கி போகும்போது நமக்கு அது ஈஸியாக கேஷுவலாக ஆயிரும். பேசுகிற திறமை சில பேருக்கு நேச்சுரலாகவே இருக்கும், சில பேருக்கு கூச்சமாக இருக்கும். ஆனால் எதுவுமே ஒரு பழக்கம்தான். எந்த ஒரு விஷயமும் நம்ம பழக பழக்கம் வந்துடும். அதனால் நீங்கள் கண்டிப்பாக வின் பண்ண முடியும், ஜெயிக்க முடியும். யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் பேச்சு திறமை வேணும். அதை நீங்கள் வளர்த்துக்கிட்டு பேசுகிறது, கோர்வையாக பேசுகிறது, எப்படி பிடிக்கிற மாதிரி பேசணும், போர் அடிக்காத அளவுக்கு பேசணும், பேச்சை இழுத்து கொண்டு போகணும். அதெல்லாம் எப்படின்றத நீங்கள் போக போக நாள்பட கற்றுக்கிடுவீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நல்ல வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.